Lloyd Direct Cool Refrigerator. இப்போ ஐஸ் ரெடி, அதுவும் 29 மினிட்ஸ்ல. ஜெயிலுக்குள்ளே இது மாதிரி ஆப்ளிகேஷனை 3 பண்ணியிருக்கேன். நான் இருக்க ஜெயிலில் ஒரு மர்டர் நடந்தா அது நான் பண்ணதா தான் இருக்கும். ஆனா அது நான் தான் பண்ணேன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அவ்வளோ சீக்கிரட்டா நடக்கும் மேடம். சரி, இந்த விஷயம் உடனே நடக்கணும். காதும் வச்ச மாதிரி முடியணும். துணைக்கு வேற யாரையும் சேர்த்துக்காதீங்க. நீங்க சொல்ற அக்கௌண்ட்ல உடனே 2 லட்சம் ரூபாய் போடுறேன். மேட்டர் முடிஞ்ச உடனே அடுத்து 3 லட்சம் ரூபாய் போட்டுறேன். ஓகே? சரி மேடம், நான் ஜெயிலர் சார்கிட்ட சொல்லி அக்கௌண்ட் டீடைல்ஸ் அனுப்புறேன் மேடம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தற்கொலை மாதிரி தான் இருக்கணும், கொலை மாதிரி இருக்கவே கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம். இன்னைக்கு ராத்திரியே முடிச்சிடுறேன் மேடம். ராத்திரி வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது. அவன் என்னையே காட்டி கொடுக்க தயாரா இருக்கான். இனி அவன் உயிரோடவே இருக்க கூடாது. அடுத்து 1 மணி நேரத்துல அவன் சாகணும். சரி மேடம், நான் முடிச்சிடுறேன் மேடம். ஜெயிலர் சார், சொல்லுங்க மேடம். அவன் உயிர் போற வரைக்கும் எல்லாத்தையும் நான் பார்க்கணும். முடியுமா? அப்படியே லைவ் டெலிகாஸ்ட் பண்றேன் மேடம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நானே கூப்பிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே மேடம். வா. சிவனாண்டி, பாப்பான்னு குழையிற நீ ஒரு நாள் என்ன காட்டி கொடுக்கவும் தயாராவன்னு எனக்கு தெரியாதா என்ன? இந்த மாயாவுக்கு எதிரா ஒரு துரும்பு அசைஞ்சாலும் அந்த துரும்பு இந்த உலகத்திலேயே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவ இந்த மாயா. உன்னையா விட்டு வைப்பேன்? எப்படியும் கேன்சர்ல சாக போற, அதுக்கு முன்னாடியே நிம்மதியா நானே அனுப்பி வைக்கிறேன். சந்தோஷமா போ. சார், குரு பயிற்சி உங்களுக்கு செம்மையா ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கு. ஆரம்பிச்ச 1 வாரத்துல எப்படி ரிசல்ட் பாருங்க. குரு பயிற்சியோ இல்ல நம்ம முயற்சியோ தெரியல, ஆனா சிவனாண்டிக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு தெரிஞ்ச உடனே கோயிலா நான் அலைய போறேங்கிறது மட்டும் நிச்சயம். ஏன்னா என் தூக்கத்தை தொலைச்சு தலைய பிச்சுக்க வச்ச கேஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல உண்மைகள்லாம் இப்ப நமக்கு தெரிய போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பே எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா சார்? இனி உங்க லைஃப்ல எல்லாமே பாசிட்டிவா தான் சார் நடக்கும், கவலை விடுங்க சார். தேங்க்யூ சுபாஷ். நான் இந்த உண்மையை நெருங்கினதுக்கு ஒன்ன மாதிரி ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசருடைய சப்போர்ட் பெரிய காரணம். தேங்க்யூ 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 சார். சார் சார், என்னையா யாரையும் உள்ள அலோவ் பண்ணாதீங்கன்னு சொல்லிருக்காங்க சார். யோ, என்னையா சொல்ற? எதுக்கு? காரணத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க சார். யோ, நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர். நான் டீல் பண்ற கேஸுடைய கிரிமினல் உள்ள விசாரணை கைதியா இருக்கான். எனக்கு தேவைப்படுற சமயத்துல நான் அவனை விசாரிக்கலாம் அப்படின்னு கோர்ட்டே சொல்லிருச்சு. அத ஜெயிலர் கிட்ட சப்மிட் பண்ணியாச்சு. புரியுதா? என்ன யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. வெறுப்பேத்தாத. சார் சார் சார், எமர்ஜென்சி சிச்சுவேஷன் சார், யாரும் உள்ள போக கூடாது சார். யோ, எமர்ஜென்சி சிச்சுவேஷன்னா எல்லாரும் போலீஸ் கிட்ட தான் வருவாங்க. நீ போலீஸே போக கூடாதுன்னு சொல்ற? என்னையா நீ? என்னையா சார், பிரச்சனை? உள்ள ஒரு கைதி சூசைட் பண்ணிட்டான் சார். அதான் யாரையும் உள்ள விட கூடாதுன்னு சொல்லிருக்காங்க சார். சூசைட்? யாரு? சிவனாண்டின்னு ஒரு கைதி சார். என்னையா சொல்ற? சார் என்ன சார்? யோ, அவன் தான் எங்களுடைய கைதி. அவனை பார்க்க தான் வந்திருக்கோம். என்னையா சொல்ற? சார் 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 வெறுப்பேத்தாத. அப்புறம் டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்து தண்ணி இல்லாத காட்டு போங்க சார். சார் சார் சார், வேணாம் சார். சார் யோ, வேகமா தலியா தலியா. யோ, சீக்கிரம் போங்க. டைம் ஆச்சியா? போங்க சீக்கிரம் சீக்கிரம் வா. ஜாக்கிரதை. போங்க. ஏய், சீக்கிரம் போங்க. ஸ்டாப். பாத்தியா? போங்க. சிவனாண்டி, சிவனாண்டி, என்னையா சொல்ற? சார், சார். யோ, சார். நிறுத்தியா? என்னாச்சு சிவனாண்டி? திடீர்னு எப்படி? என்ன ஆச்சு? கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நீ என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தல. என்ன ஆச்சு? சொல்லு சிவனாண்டி. இதுக்கு யாரு காரணம்? இது ஏன் நடந்தது? சொல்லியா? இவன் எப்படி சூசைட் பண்ணுவான்? யோ, என்னையா அது? சார், யோ, ஏன் இப்படி பண்ண? நிஜமா நீதான் பண்ணியா? உண்மை சொல்லு. உண்மை சொல்றேன்னு சொன்னல. உன் பிள்ளைக்காவது உண்மை சொல்றேன்னு சொன்னல. ப்ளீஸ் ப்ளீஸ் சிவனாண்டி சொல்லு. மேடம், பேக் கேமரா ஆன் பண்றேன், இப்ப பாருங்க. சொல்லு சிவனாண்டி, இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். ப்ளீஸ் சொல்லு. உனக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு சொல்றேன்னு சொன்னல. சொல்லு. அதுக்குள்ள என்னாச்சு? யாரு வந்து இதெல்லாம் செஞ்சா? சொல்லு. எப்படி மேடம்,
இந்த ஜெயிலரோட லைவ் டெலிகாஸ்ட். சூப்பர் சார். எங்க சிவனாண்டி எனக்கு பிரச்சனையா இருப்பானோன்னு நினைச்சேன். பாத்தீங்களா மேடம் நம்ம திறமைய? சத்தமே இல்லாம சோழிய முடிச்சிட்டேன். சிவனாண்டியால வாயை திறக்கவே முடியாது. மறுபடியும் பாருங்க மேடம். சிவனாண்டி உனக்கு பின்னாடி யார் இருக்கா? இதான் உனக்கு கடைசி சான்ஸ். ப்ளீஸ் சொல்லு. சொல்றேன், நீயே சொன்னல. ப்ளீஸ் சொல்லு சிவனாண்டி, சொல்லு ப்ளீஸ். அது யாரு? அந்த நபர் யாரு? மேடம் நான் போய் டியூட்டி பாக்குறேன். இல்லைன்னா என் மேல டவுட் வந்துரும். நம்ம காசு உங்களுக்கு வீடியோ காட்டுவோம். சரிங்க சார். இந்த அளவுக்கு அவன் சாகிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க போங்க சார். ஓகே மேடம். காசி நீ இதை கண்டினியூ பண்ணு. Okay, sir. நான் போய் அங்க பாக்குறேன். இதை ஓகே பிடிக்கும் சார். சாரி சிவனாண்டி. எனக்கு தப்பி தவறி கூட எதிரி உருவாக விட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. அப்ப நீயே எதிரியா உருவானா நான் உன்னை விட்டு வைப்பேனா என்ன? சொல்லு சிவனாண்டி, உன் பிள்ளைக்காவது அந்த புண்ணியம் சேரட்டும். நீ தானே சொன்ன. சொல்லு ப்ளீஸ் சொல்லு. சூசைட் அட்டன் பண்ணிருக்காரு இவரு. மணிக்கட்டுல அலுமினியம் பிளேட்ல அறுத்து தற்கொலை முயற்சி பண்ணிருக்காரு. நிறைய பிளட் போயிருக்கு. இருங்க இவரு பொழைக்கிறது கஷ்டம். கொஞ்சம் வழி விடுறீங்களா? இருங்க, ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் நிமிஷம், ஒரு நிமிஷம். இரியா இரியா. சிவனாண்டி இது எல்லாத்துக்கும் யாரு காரணம்? சொல்லு சொல்லு ப்ளீஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் கூட பேசிட்டு இருந்தான். உடனே கிளம்பி வர சொன்னான். எப்படி தற்கொலை பண்ணுவாங்க? சிவனாண்டி நீ தானே என்ன வர சொன்ன. உண்மை சொல்லு சிவனாண்டி ப்ளீஸ். அது யாருன்னு சொல்றேன், நீ தானே சொன்ன. ஜெயில இருந்து அதை எப்படி உங்ககிட்ட பேச முடியும்? சரி அதெல்லாம் அப்புறம் விசாரிச்சுக்கிறேன். இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். வெளிய விடுங்க. இருங்க 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 இருங்கய்யா. யோ இருங்க 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 இருங்க. சிவனாண்டி உனக்கு பின்னாடி யார் இருக்கான்னு சொல்றேன்னு சொன்னல. ஒரு பேர் கொடு, ஏதாவது ஒரு க்ளூ கொடு. யாரு சொல்லு சிவனாண்டி. சிவனாண்டி உன்னை கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்காங்க. உண்மையை சொல்லு சிவனாண்டி. யாருக்கும் பயப்படாத. நான் இருக்கேன் சொல்லு 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 சிவனாண்டி. புரியல சிவனாண்டி. ப்ளீஸ் யாரு சொல்லு. செய்கையிலையாவது ஏதாவது ஒண்ணு காமி சிவனாண்டி. ப்ளீஸ் சிவனாண்டி, டைம் இல்ல. சொல்லியா ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லு சிவனாண்டி. ஏதாவது ஒண்ணு சொல்லு. சிவனாண்டி யாரு இந்த ஜெயில? புரிஞ்சுக்க விக்ரம். புரியுதியா? புரியுது புரியுது, நல்லா புரியுது. சிவனாண்டி விடுங்க என்ன வர. காரணமா? விடுங்க. ப்ளீஸ் சொல்லு, தைரியமா போங்க. சொல்லு. யோ ஆம்புலன்ஸ் அங்க வெயிட்டிங்ல இருக்கு. சீக்கிரம் ஏத்துங்க. போங்க. சிவனாண்டி ஒரே ஒரு க்ளூ கொடுயா. ப்ளீஸ் ஒரே ஒரு க்ளூ கொடு. ப்ளீஸ் சொல்லுங்க, சிவனாண்டி சொல்லுங்க, அந்த பேரை சொல்லியா. சார் கதறியா விக்ரம்? கதறு. உன்னால மட்டும் இல்ல, என்ன படைச்ச கடவுளாலேயே என்ன பிடிக்க முடியாது. ஐயோ என்னையா அது? Damn it, damn it. எஸ் சார் வாங்க சார், வாங்க சார் ப்ளீஸ். ஓகேவா மேடம்? தேங்க்ஸ். உங்க பேலன்ஸ் பேமெண்ட் உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்துரும். தேங்க்ஸ் மேடம். என்ன சித்தி, கை கால்லாம் நல்லதானே இருக்கு? விடு, வந்து நீங்களும் எடுத்து வைக்கலாம்ல. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுமா? இல்ல போதும் அத்தை. அத்தை, இதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ் ஷாக் அடிச்சிருக்கு? இல்லையே, 10 வருஷமா இங்க இந்த ஃப்ரிட்ஜ் தான் இருக்கு. ஷாக் அடிச்சதே இல்ல. நல்லா இருக்கிற ஃப்ரிட்ஜ் ஷாக் அடிக்குதுன்னா அப்ப இது சாதாரண விஷயம் இல்ல அத்தை. அது என்ன ஏதுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணணும். உங்க மாமா வந்ததும் ஃப்ரிட்ஜ் மெக்கானிக்க வர சொல்லி என்ன ஏதுன்னு பார்க்க சொல்றேன். ஃப்ரிட்ஜ் மெக்கானிக்க பார்த்தா மட்டும் போதாதத்த, பின்ன உங்க புள்ள கிட்ட சொல்லி போலீஸ் இன்வெஸ்டிகேஷனும் பண்ணணும். யாழ்னி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இதெல்லாம் நீ தொடாத. உனக்கு ஷாக் அடிக்கணுங்கிறதுக்காக கூட யாராச்சும் அப்படி செட் பண்ணிருந்தாலும் பண்ணிருக்கலாம்ல.
அத்தை, நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. கவனமா தான் இருக்கணும் இனியா. இந்த வீட்ல இருக்கிறது வயித்துல கீரி புள்ளைய கட்டிக்கிட்டு வாழ்ற மாதிரியே இருக்கு. சித்தி, சாப்பிட உட்காருங்க. உங்களுக்கு தான் ஷாக் அடிச்சிருக்குல்ல, நீங்க தான் முதல்ல சாப்பிடணும். உட்காருங்க. ஐயோ, நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க. பல்லிலாம் சாப்பாட்டுல இல்ல. வாங்க, நல்ல வேளை சாப்பாடு நேரத்துல வந்துட்டீங்க. அத்தை, நான் ஒன்னும் இங்க சாப்பிடலாம் வரல, யாழ்னிய பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். அதனால யாரும் என்ன பார்த்து சங்கடப்படலாம் வேண்டாம். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான இடம் என்னன்னு புரிஞ்சு நடந்துக்கிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இனியா, நீ இங்க வந்து சாப்பிடுறதுனால எதுவும் குறைஞ்சு போயிடாது. நீ இந்த வீட்டோட மருமக தானே, தாராளமா சாப்பிடு. ஏங்க வந்ததும் வராதுமா எதுக்கு இனியாவோட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க, போய் கை கால் கழுவிட்டு வாங்க, வந்து உட்காந்து சாப்பிடுங்க. மாமா, என்ன மாமா கையில பெரிய பையெல்லாம் இருக்கு? ஷாப்பிங் போயிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நீயே வந்து பாருமா. வா, வாங்க 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 வாங்க. இத பாரு. என்ன மாமா, பாதாம் பிஸ்தாலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? யாருக்குங்க இதெல்லாம்? உங்களுக்கா? ஏய், கூறு கெட்டவள, இந்த வயசுல பாதாம் பிஸ்தா சாப்பிட்டு நான் என்ன பண்ண போறேன்? எல்லாம் என் ஒரே மருமக யாழ்னிக்காகத்தான். மத்தவங்க மாதிரி அவ என்ன வெறும் வயிறோடவா இருக்கா? வயித்துல புள்ளைய சுமந்துட்டு இருக்கா. சத்தான ஆகாரம் சாப்பிட வேண்டாம், அதுக்காகத்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பரவாயில்ல, இப்பவாவது மாமாவுக்கு வீட்ல ஒரு மருமக இருக்கிறது தெரிஞ்சதே. அக்கா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. யாழினி, இத பாரு. ஹாய், டெடி பியர். சூப்பரா இருக்கு மாமா. என்னங்க இதெல்லாம் இப்பவே வாங்கிட்டு வந்துட்டீங்க? என்ன மாமா, எதுக்கு இவ்ளோ வாங்கியிருக்கீங்க? யாழினி, நீ வயித்துல சுமக்கிறது இந்த குடும்பத்தோட வாரிசுமா. வயித்துல குழந்தைய சுமக்கிற ஒரு பொண்ணு வெறும் வாரிச மட்டும் சுமக்கிறது இல்ல, அந்த குடும்பத்தோட மானம் கௌரவம் எல்லாத்தையும் சேர்த்துதாமா சுமக்கிறா. அவளை சந்தோஷமா வச்சுக்கிறது அந்த குடும்பத்தோட கடமை இல்லையா? அதாமா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் கொஞ்சம் தான்மா, இன்னும் நிறைய இந்த வீட்டுக்கு வரப்போகுது. ஐயோ, என்ன மதிக்காம இந்த வீட்டை விட்டு வெளியே போனாங்களே, அவங்கள மாதிரி இல்லம்மா நீ. நீ இந்த குடும்பத்தோட ஐஸ்வர்யம். நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தது நினைச்சு இனி ஒவ்வொரு நாளும் நீ சந்தோஷப்படுவ பாரு. உன் மாமா உனக்கு அவ்வளவு செய்ய போறேன். யாழ்னி, உன் குழந்தை மட்டும் இல்ல, நாளைக்கு பிறக்க போற ஏன் குழந்தையுமே கொடுத்து வச்ச குழந்தைதான். உன் குழந்தை விளையாடுனதுக்கு அப்புறம் இந்த பொம்மை எல்லாமே என் குழந்தைக்கு தானே வரும். அப்பவே தாத்தா இதெல்லாம் உனக்காக வாங்கி வச்சிட்டாருன்னு சொல்லி நானும் என் குழந்தைக்கு கொடுப்பேன். கண்டிப்பா. இதை இங்கெல்லாம் வச்சா வீடு மாறினாலும் மாறிடும். இதெல்லாம் எங்கிட்டே இருக்கட்டும், தேவைப்படுறப்போ நானே எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். இனியா, உன் மாமா இப்படி பேசுறாரேன்னு வருத்தப்படாத. நாளைக்கு உன் வயித்துலயும் ஒரு குழந்தை உண்டாச்சுன்னா அவரு ஓ மேலயும் இப்படிதான் பாசமா இருப்பாரு. அது எனக்கு தெரியும் அத்தை. மாமா கோவம் என்ன என்ன பண்ணிடும். நானும் சும்மா ஜாலியா தான் எடுத்துக்கிட்டேன். அத்தை, கரண்ட் ஷாக் அடிச்சவங்கள போய் இப்படி சும்மா நிக்க வச்சிட்டு இருக்கீங்க. சாப்பாடு போடுங்க, அவங்களுக்கு பசிக்கும்ல. வா.
ஆஹா, அண்ணனை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு நம்மள அட்மிட் பண்றாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். ச்சே. இன்னும் ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு பேர், அதை மட்டும் சொல்லிட்டு போயிருந்தானா இந்நேரத்துக்கு மொத்த சென்னையும் தலைகீழ புரட்டி போட்டிருப்பேன். ரகு கொலைக்கு பின்னாடி, இனியாவை கடத்தினதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கிறத தெளிவா கண்டுபிடிச்சு அவனை அடிச்சு இழுத்துட்டு போயிருப்பேன். கமிஷனர் ஆபீஸ்ல மீடியா முன்னாடி நிறுத்தி அந்த கோழையுடைய முகமுடிய கிழிச்சு எறிஞ்சிருப்பேன். இது எதுக்கும் வாய்ப்பு இல்லாம அந்த சிவனாண்டி தற்கொலை பண்ணிட்டான். bloody idiot. செத்தா உண்மையை சொல்லிட்டு செத்துருக்க கூடாது. ஏன்டா சொல்ல? ஏன் சொல்ல? உண்மையை சொல்லிட்டு சாவ வேண்டியதானே. ஏன்டா சொல்ல? ஏன் சொல்ல? ஏன் உண்மையை சொல்லிட்டு சாவ? விக்ரம், விக்ரம், என்ன என்ன பண்றீங்க விக்ரம்? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? சாரி. எதுக்குங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது ஃபிராக்சர் ஆயிருந்தா என்ன பண்றது? சாரி. யூனிஃபார்ம் கூட மாத்தாம என்ன விக்ரம், என்ன ஆச்சு? உங்களுக்கு கோவம் வந்துருச்சுனா என்ன பண்றதுன்னு உங்களுக்கே தெரியாம இருக்கீங்க. சாரி. உங்களை நீங்களே போட்டு காயப்படுத்திக்கிறீங்க விக்ரம். இல்ல யாரையாவது போட்டு அடிக்கிறீங்க. எது நடந்தாலும் உங்களுக்கு தான் விக்ரம் பிரச்சனை. ஏன் விக்ரம், ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஒரு தப்பும் பண்ணாத ஒன்னா அவங்க அவ்வளவு டார்ச்சர் பண்ணி ஜெயிலுக்கெல்லாம் அனுப்பி இந்த மாதிரி கிரிமினல்ஸ் எல்லாம் பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா வருது. கொலை பண்ணணும் போல தோணுது. அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துறது தான் உங்களோட வேலையே. அப்புறம் நீங்களே அவங்கள அடிக்கணும் கொல்லணும்னு நினைச்சா எப்படி விக்ரம்? சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தத்தான் விட மாட்டேங்கிறானுங்களே. எங்க டிபார்ட்மெண்ட்லயே ஒரு சில பேர் கருப்பாடா இருக்காங்க. என்ன பண்றது? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. எதையும் நிதானமா யோசிச்சா இப்படி கோவப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. எதுக்காக நீங்க இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அந்த சிவனாண்டிக்கு கேன்சர் இருக்குன்னு ரிப்போர்ட் வந்ததுல. ஆமா. அந்த ரிப்போர்ட் வந்த உடனே நான் அவனை போய் பார்த்து, ரொம்ப பாவத்தை சேர்க்காதரா, அட்லீஸ்ட் உன் புள்ள கணக்குலையாவது ஒரு புண்ணியத்தை வர வச்சுட்டு போ அப்படின்னு பலவிதமா அவனை கன்வின்ஸ் பண்ணி அவனை உண்மையை சொல்ல வைக்கிறதுக்கு தயார்படுத்திட்டு தான் போனேன். நான் பேசினது அவன் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணதுனால தான் அவன் ஃபோன் பண்ணான் மனசு மாதிரி. உண்மையை சொல்றேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டான். நான் போறதுக்கு முன்னாடியே அவன் சாப்பிட்ற பிளேட்ல கையை எடுத்துக்கிட்டு தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கான். எப்படியாவது அவங்ககிட்ட உண்மையை தெரிஞ்சுக்கலான்னு போன அந்த ஜெயிலரு என்னை அங்க நெருங்கவே விடல. ஹாஸ்பிட்டல் போற வழியில செத்தே போயிட்டான். இப்படி உண்மையை சொல்ல வந்தவன் தற்கொலை பண்ணிக்கிட்டா எனக்கு கோவம் வருமா வராது சொல்லு. உண்மையிலேயே தற்கொலை தானா விக்ரம்? அப்படிதான் சொல்றானுங்க. எவிடன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கு. நான் அவன் செல்லுக்கே போய் பார்த்துட்டு வந்தேன். அவன் கையை கீறிக்கிட்ட பிளேட் இருந்தது. செவுத்துல மரண வாக்கு மூலம் மாதிரி ஏதையோ எழுதி வச்சிருந்தான். சரி, இது 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 என்ன விக்ரம்? இல்ல விக்ரம், நான் இத நம்பல. நிச்சயமா சிவனாண்டி சூசைட் பண்ணிக்கல. நீ ஏன் அப்படி சொல்ற? உன் காரணம் என்ன? அவன் பல கிரிமினல் வேலை பண்ணிட்டு தான் வந்தான். அவன் அடிப்படையில ஒரு கேடிதான். ஆனா கேன்சர் வந்ததுக்கு அப்புறம், குறிப்பா நீங்க பேசினதுக்கு அப்புறம் அவன் மனசு மாறி இருக்கான். அதனால்தான் உண்மையை சொல்ற வாங்கன்னு உங்களை கூப்பிட்டு இருக்கான். உண்மையை சொல்ற வாங்கன்னு கூப்பிடுறவன் சூசைட் பண்ணிப்பானா? அவன் உண்மை சொன்னா யாருக்கு பாதிப்பு வருமோ அவங்க தான் அவனை கொலை பண்ணிக்கணும். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.